ரெண்டாவது எதிர்பார்க்கிறது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நமக்குள்ள ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். புதிய சிருஷ்டி ஆன நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னது? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். முதலாவது நம்ம இடத்துல இருக்க வேண்டியது பரிசுத்தம். அப்புறமேட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்த விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பழைய மனுஷனை கலைத்து விட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது.